நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்குபஞ்சர் மாஸ்டர் சண்முகானந்தம். இன்றைய தலைப்பு எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, எனர்ஜி அக்குபஞ்சர் அப்படின்னு ஒரு புதுமையான கான்செப்ட். இது என்ன அப்படின்னு சொன்னால், வழக்கமான அக்குபஞ்சர் முறை, சீன ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சர் இருக்கு இல்லையா, இதை நம்ம கற்றுக்கிட்டு இருந்தோம். நிறைய பேர் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட்டாக இருக்கிறீங்க, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதால் எவ்வளோ தூரம் நம்மளால் சிகிச்சையில் சக்ஸஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன காரணங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் உண்மையிலே அக்குபஞ்சர் முறையால் சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாலும் கூட நமக்கு போதுமான ரிசல்ட் ஒன்றும் பெருசாக கிடைக்கல. பல வருடங்கள் அதையே திருப்பி புள்ளிகளை மனப்பாடம் பண்ணி பஞ்சபூத சக்தி இன்னியாங்கன்னு சொல்லி என்னெல்லாமோ யோசிச்சு பார்த்தாலும் கூட பெரிய விடை கிடைக்காத நேரத்தில் தான் எனக்கு மாற்றி யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் சீனாவிலேருந்து எப்படி இதை பண்ணுறாங்க அப்படின்னு அதை தரவுகளை சேகரிக்க ஆரம்பித்தேன். தேடினேன். அப்போ கிடைச்ச விஷயம் தான் டிசிஎம் பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த பேட்டர்ன்களை முதல்ல ஆரம்பத்தில் நம்ம புரிஞ்சிக்க கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட தொடர்ந்து அதில் நம்ம அனுபவங்களை எடுத்துக்கொண்டு பேட்டர்ன் சம்மந்தமாக நம்ம நிறைய குறிப்புகளை எடுத்து நம்ம சிகிச்சையோட ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தோம். ஒரு உறுப்புலையும் என்ன மாதிரி குறைய இருக்குது, ஒருத்தர் என்ன நோயோடு வராங்க, அவர்களுடைய நோயை எப்படி கணிக்கிறது, எல்லாத்தையும் நம்ம அவங்களுடைய உடம்போட நாக்கை பார்க்குறோம், நோயை புரிஞ்சுக்கிறோம், பேட்டர்ன் படி சிகிச்சை பண்ணும்போது பார்த்தா அவ்வளோ ரிசல்ட் கிடைக்கிது. அப்போ வழக்கமாக நம்ம ஒரு விஷயத்தை அக்குபஞ்சர் பேசிக் டிப்ளமோன்னு படித்தோம், மாஸ்டர்னு படித்தோம், ஆனால் அதில் தேவையான விஷயங்கள் நமக்கு கிடைக்கல. இந்த டிசிஎம் பேட்டர்னில் படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட தகவல்கள், ஏகப்பட்ட சக்ஸஸ் அதில் நம்ம பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில் பார்க்கும்போது டிசிஎம் பேட்டர்னில் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அதில் சக்ஸஸ்கள் கிடைச்சாலும் கூட ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இன்றைய கால நவீன நோய்கள் இருக்கு இல்லையா, இந்த நவீன நோய்களோட போட்டி போடும்போது அதில் முழுமையாக அதோட ஓட்டத்துக்கு நம்மளால் போக முடியல. அப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது இன்னமும் இந்த பேட்டர்ன்களில் என்னெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஆர்கன் சம்பந்தமாக ஒரு 54 பேட்டர்ன்கள் அதில் இருந்தாலும் கூட நமக்கு எவ்வளவு தேவைப்படுது, என்னெல்லாம் மாதிரியான நோய்கள் வருதுன்னு நம்ம ஒரு தலைப்புகளை தொகுக்க ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட அது ஒரு 288 பேட்டர்ன்களுக்கு மேலே தலைப்புகளை விரிஞ்சுக்கிட்டே போகுது. இந்த வகையில் நோய்கள் வரும். அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதில் பண்ண முடியுதா அப்படின்னா டிசிஎம் பேட்டர்னில் ஓரளவுக்கு மேலே போக முடியல. அப்புறம் நாங்களும் என்னுடைய சக நண்பர்களும் சேர்ந்து, என்னுடைய பயிற்சி மாணவர்கள் சில பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்களாம் சேர்ந்து கடந்த ஒரு 3 வருஷமாக ஒரு புதுமையான மெத்தடை நம்ம அக்குபஞ்சரில் புகுத்தி அக்குபஞ்சர் முறையில் அந்த மெத்தட் படி நம்ம சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தோம். இந்த சிகிச்சை அளிக்க ஆரம்பித்த நேரத்திலிருந்து நடத்தக்கூடிய மாற்றங்கள் எல்லாரும் ஒரே பதில சொன்னாங்க. சார் என்ன சார் இது குத்துனோன்னா அடுத்த நாள் ரொம்ப எனர்ஜியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, எனர்ஜியாக இருக்கிறது வேற, பிரச்சனை என்னாச்சு? பிரச்சனை குத்துன கொஞ்ச நேரத்திலே சரியாக போச்சு. அந்த நேரம் தான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அக்குபஞ்சரோட எனர்ஜி சுற்ற முழுமையாக கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா வழக்கமான புள்ளிகளோ வழக்கமான சேனல்களோ பாதைகளோ எதுவுமோ கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி குறிப்பிட்ட ஏரியாக்களில் புள்ளியை செலக்ட் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியுது, அவங்களுக்கான சிகிச்சையை பண்ண முடியுது. இப்போ உதாரணத்துக்கு டிசிஎம் பண்ணிக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் ஒருத்தருக்கு அதிகபட்சமாக 4, 5, 6 பேட்டர்ன்கள்லாம் அவருடைய உடல் பாகு காட்ட ஆரம்பிக்கும். இப்படி காட்டுற நபர்களுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கான சிகிச்சையை பண்ண முடியுமான்னா இந்த அம்பு படுக்கையில் படுக்க வச்ச மாதிரி ஏகப்பட்ட நீடில்களை அவர்களுக்கு போட வேண்டியிருக்கும். அது சாத்தியமும் இல்லாத ஒன்றா இருந்தது. இந்த புதுமையான எனர்ஜி அக்குபஞ்சர் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் நம்ம என்ன யோசிக்கிறோமோ யோசிக்கிறத செய்ய முடிகிற அளவுக்கும் செய்கிறதில் உடனடியாக ரிசல்ட் கிடைக்கிற அளவுக்கும் அவ்வளோ அதில் நுணுக்கங்கள் ரொம்ப பரவி இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் இன் உறுப்பு யாங் உறுப்பு அப்படின்னு சொல்லி. ஒரு யாங்கை எப்படி சிகிச்சை பண்ணணும், ஒரு இன்னை எப்படி சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு இவங்களா சில விஷயங்களை நினச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு இன்னில் யாங் இருக்குது, ஒரு யாங்கில் இன் இருக்குது அப்படின்னு அக்குபஞ்சரில் சொல்கிறாங்க இல்லையா. அந்த இன்னில் உள்ள யாங்கை எப்படி சிகிச்சை பண்ணுறது, அந்த யாங்கில் உள்ள இன்னை எப்படி சிகிச்சை பண்ணுறது, இதற்கு எந்த கேள்வியுமே இது வரைக்கும் அக்குபஞ்சரில் இருந்ததில்லை. ஆனால் நம்ம கண்டுபிடிச்ச இந்த சிஸ்டத்தில் ஒரு இன்னில் உள்ள யாங்கை சரி பண்ணலாம், ஒரு யாங்கில் உள்ள இன்னை சரி பண்ணலாம், தனியாக யாங்க தனித்தனியாக சிகிச்சை பண்ணலாம். இப்படி எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக பார்க்க முடியுது. ஒரு அக்குபஞ்சரோட முழுமை வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தா அது நம்ம கண்டுபிடிச்ச இந்த எனர்ஜி அக்குபஞ்சர் தான். இதை நம்ம நாட்டிலிருந்து நம்மளால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம டீம் சார்ந்து இதை ஒரு குரூப்பாக இணைஞ்சி இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கூடிய விரைவில் ஒரு மிகப்பெரிய சிஸ்டமாக இந்த அக்குபஞ்சர் துறையில் இந்த எனர்ஜி அக்குபஞ்சர் சிஸ்டம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் குரூப் இருக்கும். இதில் எந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் நடக்குது, இதில் எந்த மாதிரியான அக்குபஞ்சரில் ரிசல்ட் கிடச்சிருக்கு, இந்த மாதிரியான தகவல் எல்லாமே அதில் பதிவிடுவோம். சரி, நன்றி.